பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக கல்லூரி படிப்பினை தொடர ஒரு அரிய வாய்ப்பு. தொடர்புக்கு அக்னி சிறகுகள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். மதுரையில் 10 ரூபாய்க்கு உணவு வழங்கி மக்களின் பசியாற்றி வந்த ராமு தாத்தா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 87. ஏழைகள் பசியாற்றிய அட்சய பாத்திரம் ராமு தாத்தா. இன்றைய விலைவாசியில் 100 ரூபாய்க்கு அளவு சாப்பாடு வழங்கும் உணவகங்களுக்கு மத்தியில் 10 ரூபாய் வாங்கிக் கொண்டு அன்னமிட்ட கையாக விளங்கியவர்தான் இந்த ராமு தாத்தா. 1957ஆம் ஆண்டு வள்ளலாரின் சத்தியஞான சபைக்கு சென்று வந்த ராமு தாத்தா தாமும் மக்களுக்கு உணவளித்து சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணி 1967இல் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே சிறிய ஓட்டுக்கடையில் உணவகத்தை தொடங்கினார். ஆரம்ப காலத்தில் 1.25 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்கி வந்த ராமு தாத்தா அதன் பிறகு 2 ரூபாய், 5 ரூபாய் என்று சமீபத்தில் 10 ரூபாய் வரை உணவு வழங்கி வந்தார். சாப்பாடு விலை குறைவு என்றாலும் அதன் தரத்தை குறைக்காத இந்த முதியவர் காலையில் 2 வகை சட்னியுடன் இட்லி, தோசை, பொங்கல், மதியம் 3 வகை கூட்டு, ரசம், சாம்பார், அப்பளம், மோருடன் வெறும் 10 ரூபாய்க்கு தினந்தோறும் சாப்பாடு வழங்கினார். இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் ராமு தாத்தா காலமானார். ₹5 2 ரூபாலேருந்து ₹1 1.5 அந்த சாப்பாடு போட்டு ஒரு மாபெரும் மனிதனை இறந்துட்டான். அவர் இன்னைக்கு போயிட்டாரு, நம்மகிட்ட இல்லை. மதுரை மீனாட்சி உடைய அருளால் அந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த இறைவனை நான் வேண்டுகிறேன். மலிவு விலையில் உணவு வழங்கி மதுரை மக்களின் அன்னமளிக்கும் தாயாக புகழோடு வாழ்ந்த ராமு தாத்தாவுக்கு மகன்கள், மகள்கள் என்று 7 வாரிசுகள் இருந்தாலும் இறுதி வரை ஓய்வின்றி உழைத்தவர். பொதுமக்களுக்கு நல்லா செய்யணும், சேவை செய்யணும், யார் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம கூட வச்சு போட்டு லாபம்லாம் சம்பாதிக்க வேணாம், உள்ளது கிடச்சா போதும்னு அந்த மாதிரியே பொது தொண்டு நிறையா செஞ்சிட்டாரு. நாங்கள் கூட சத்தம் போடுவோம், ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நான் கேட்க மாட்டார். இல்லைப்பா, எனக்கு ஒரு இதாக இருக்குது, நீங்கள் எப்படியோ பார்த்துங்க, நான் என்னுடைய சேவையை நான் விட மாட்டேன்னு கடைசி வரையும் அதே பொது தொண்டு செஞ்சிட்டாரு. அதனால் பொதுமக்கள்லாம் நல்லா அவருக்கு நல்ல பேர். எத்தனை பேர் சாப்பிட வந்தாலும் சரி, அவர் மாதிரி ஒரு தொண்டாற்றுறதுக்கு யாருனாலையுமே முடியாது. அவர் ஐயா இருக்காரா அப்படின்னு கேட்டு தான் கடைக்கே வருவாங்க. அது மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வர்றவங்கலேருந்து பஸ் ஏற வர்றவங்க, பஸ் ஸ்டாப்புக்கு வர்றவங்க 10 ரூபா இருந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, சாப்பிட்டு ஐயா நாளைக்கு தரேன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டார். 2 தலைமுறைகளையும் கடந்து குறைந்த விலையில் உணவளித்து வந்த இந்த அன்னமிட்ட கைக்கு காலம் ஓய்வளித்து அவரது சேவையை வயிறார மனமாற நினைக்க வைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக கல்லூரி படிப்பினை தொடர ஒரு அரிய வாய்ப்பு. தொடர்புக்கு அக்னி சிறகுகள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்.